ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வெளியில் இரு, கொஞ்ச நேரம் வெளியில் இரு, கொஞ்ச நேரம் வெளியில் இரு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? பி அவுட் சைட் ஃபார் அ வைல். பி அவுட் சைட் ஃபார் அ வைல். பி அவுட் சைட் அப்படின்னா வெளியில் இரு. பி அப்படின்னா இரு. அவுட் சைட் அப்படின்னா வெளியில். ஸோ வெளியில் இரு. ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு வெளியில் இரு. பி அவுட் சைட் ஃபார் அ வைல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் நான் நல்லா பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் நல்லா பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will take good care hereafter. I will take good care hereafter. I will take good care அப்படின்னா நான் நல்லா பார்த்துக்கிறேன். Hereafter அப்படின்னா இதுக்கப்புறம் நான் நல்லா பார்த்துக்கிறேன். I will take good care hereafter. இதுவே நான் அவளை இதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா I will take good care of her hereafter. I will take good care of her hereafter. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அந்த நிலைமையில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை. அந்த நிலைமையில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை. நீ ஏன் சும்மாவே இருந்த? அந்த டயத்தில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't know what to do in that situation. I didn't know what to do in that situation. I didn't know what to do. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை. I didn't know. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ இது வந்து பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறோம். I didn't know. எனக்கு தெரியலை. What to do. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை. In that situation. அந்த நிலைமையில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன். நீ சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன். ஏதாச்சும் சொல்லிவிட்டு புரியுதா இல்லையா, நான் சொல்கிறது புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஓகே நீ சொல்கிற மாதிரியே செய்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will do as you say. I will do as you say. நீ சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன். I will do நான் செய்கிறேன். As you say நீ சொல்கிற மாதிரி. சேனா சொல்கிறது. As you say நீ சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது நீ பண்ணுற மாதிரி இல்லை. ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இது நீ பண்ணுற மாதிரி இல்லை, வேறு டேஸ்ட் இருக்குது, நீ பண்ணுற மாதிரி இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It is not like you do. It is not like you do. It is not like. அது மாதிரி இல்லை. You do. நீ பண்ணுற மாதிரி இது இல்லை. Like அப்படின்னா மாதிரி. It is not. இது இல்லை. Like மாதிரி. You do. நீ பண்ணுற மாதிரி இது இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இதை பாராட்ட மாட்டியா? நீ இதை பாராட்ட மாட்டியா? நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், நீ இதை பாராட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Won't you appreciate it? Won't you appreciate it? Appreciate அப்படின்னா பாராட்டுறது. ஸோ won't you appreciate it? நீ இதை பாராட்ட மாட்டியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இப்போ தான் திரும்ப வரியா? காலையிலேயே போனால் இப்போ தான் திரும்ப வரியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you returning only now? Are you returning only now? Are you returning? நீ திரும்ப வரியா? Only now இப்போ தான். Are you returning only now? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It took me some time to do it. It took me some time to do it. It took me some time. இது கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு, எனக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு. To do it. இதை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு. ஓகேவா? என் மனசில் உள்ளதை நான் பேசுகிறேன். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என் மனசில் உள்ளதை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I speak out of my heart. I speak out of my heart. என் மனசில் உள்ளதை நான் பேசுகிறேன். இதுவே உன் மனசில் உள்ளதை நீ பேசு. உன் மனசில் உள்ளதை நீ பேசு அப்படின்னு சொல்லணும்னா ஸ்பீக் அவுட் ஆஃப் யுவர் ஹார்ட். ஸ்பீக் அவுட் ஆஃப் யுவர் ஹார்ட். நீ உன் மனசில் உள்ளதை நீ பேசு. ஸ்பீக் அவுட் ஆஃப் யுவர் ஹார்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எப்படி என்னை பற்றி இவ்வளோ தெரியுது? உனக்கு எப்படி என்னை பற்றி இவ்வளவு தெரியுது? நீ எப்படி என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்க அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How do you know so much about me? How do you know
so much about me. How do you know? உனக்கு எப்படி தெரியுது? so much நிறைய about me என்னை பற்றி உனக்கு எப்படி நிறைய தெரியுது? how do you know so much about me? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை எப்போ பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இதை எப்போ பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I know when to do it. I know எனக்கு தெரியும். when எப்போது, to do it இதை பண்ணணும்னு எனக்கு தெரியும். I know when to do it. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை இப்போவே பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? do it right now. இதை இப்போவே பண்ணு. do it right now. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ இதை பண்ணினியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ உன் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஸோ எங்கேயோ எல்லோரும் வெளியில் போகிறீங்க. ஸோ ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you pack your clothes? clothes அப்படின்னா துணி, ட்ரெஸ்ஸு. Did you pack எடுத்து வச்சிட்டியா, பேக் பண்ணிட்டியா? Did you pack your clothes? உன்னோட ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நானே அவனை பண்ண சொன்னாலும் அவன் பண்ண மாட்டான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Even if I ask him to do, he won't. Even if I ask him, நானே அவன்கிட்ட சொன்னாலும், he won't, அவன் பண்ண மாட்டான். ask him to do, இதை பண்ண சொல்லி நானே சொன்னாலும் he won't, அவன் பண்ண மாட்டான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் வரல? எங்கேயாச்சும் எல்லோரும் போகலான்னு பிளான் பண்ணுறீங்க. யாராவது நான் வரலன்னு சொன்னாங்கன்னா நீ ஏன் வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? why are you not coming? நீ ஏன் வரல? why are you not coming? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீயா கற்பனை பண்ணாத, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? there is nothing like that. அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. there is nothing, ஒன்றும் இல்லை. like that, அது மாதிரி ஒன்றும் இல்லை. ஓகேவா? அவளோட வர சொல்லி என்ன கூப்பிட்டா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? she asked me to come with her. அவள் என்ன கூப்பிட்டா, அவள் என்ன வர சொன்னா. with her, அவளோட அவள் என்ன வர சொன்னா. she asked me to come with her. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உடனே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I agreed immediately. நான் ஒத்துக்கிட்டேன். immediately உடனே நான் ஒத்துக்கிட்டேன். I agreed immediately. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க வந்துட்டாங்க. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? they have arrived. அவங்க வந்துட்டாங்க. they have arrived. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? you should know me better. உனக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கணும். பெட்டர், நல்லா. உனக்கு என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். you should know me better. இதை எப்படியாச்சும் அவகிட்ட கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? give this to her somehow. இதை அவகிட்ட கொடு. somehow, எப்படியாச்சும் இதை அவகிட்ட கொடு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு மரம் கலண்டுடுச்சா அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? are you out of your mind? உனக்கு மரம் கலண்டுடுச்சா? are you out of your mind? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் அவகிட்ட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't give it to her. என்னால் கொடுக்க முடியாது. I can't give it, என்னால் இதை கொடுக்க முடியாது. to her, அவகிட்ட என்னால் இதை கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் இதை பண்ணியிருக்க மாட்டான். எனக்கு தெரியும் அவன் இதை பண்ணியிருக்க மாட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா?
ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He wouldn't have done this. He wouldn't have done this. He wouldn't have done அப்படின்னா அவன் பண்ணியிருக்க மாட்டான். இதை அவன் இதை பண்ணியிருக்க மாட்டான். He wouldn't have done this. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் ஏதோ இன்றைக்கி பண்ணியிருக்கான். அவன் இன்றைக்கி ஏதோ பண்ணியிருக்கான். பாரு அவன் இன்றைக்கி ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். He has done something today. He has done something today. அவன் இன்றைக்கி ஏதோ பண்ணியிருக்கான். அவன் நாளைக்கு ஏதோ பண்ண போகிறான். அவன் நாளைக்கு ஏதோ பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.